ஐயோ நாங்க தோத்து போயிட்டோமே. கதறிகளும் காதலி. காதல் விவகாரத்தால் பெண் வீட்டாரின் வெறிச்செயல். காதலியின் தாயார் மாற்று சமூகத்தினரா? என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய அடியாமங்கலம் கிராமம் பெரிய தெருவைச் சேர்ந்தவர் தான் குமார். இவருக்கு வைரமுத்து என்ற மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. 2 வீலர் மெக்கானிக் வேலை பார்க்கும் அதே பகுதியில் உள்ள குமார் என்பவரின் மகள் கல்லூரி படிப்பை முடித்த மாலினி என்பவரை கடந்த 10 வருடங்களா காதலித்து வந்திருக்காரு. இந்த நிலையில மாலினி சென்னையில ஷாப்பிங் மால்ல வேலை பார்த்து வந்திருக்காங்க. இதற்கிடையே இவருடைய காதலுக்கு பெண் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல அடிக்கடி இரு குடும்பத்தினருக்கும் பிரச்சனை நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியின் தாயார் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று வைரமுத்துட்ட பிரச்சனைகளை ஈடுபட்டிருக்கார். இதைத் தொடர்ந்து மாலினியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. இதனை அடுத்து இருதரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல மாலினி வைரமுத்துவை திருமணம் செய்து கொள்வேன் என தெரிவிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த மாலினியின் குடும்பத்தினர் தங்கள் மகள் மாலினி தங்களுக்கு தேவைகளை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு சென்றதால மாலினி வைரமுத்துவின் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து வைரமுத்துவுக்கும் மாலினிக்கும் பதிவு திருமணம் சில மாதங்கள்ல செய்து வைப்பதா வைரமுத்துவின் பெற்றோரும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாலினி நேற்று வேலைக்காக சென்னைக்கு புறப்பட்டு சென்றிருக்காரு. இந்த நிலையில இருசக்கர வாகனத்துல நேற்று இரவு வீட்டிற்கு வந்த வைரமுத்துவ வழிமறித்த மர்மநபர்கள் அவரை ஓட ஓட விரட்டு சென்று சரமாரியாக அரிவாளால வெட்டியதா சொல்லப்படுது. பின்னர் வைரமுத்துவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மாலினியின் சகோதரர்கள் குணால், குகன், அவருடைய சித்தப்பா பாஸ்கர் மற்றும் சுபாஷ், கவியரசன், அன்புநிதி உள்ளிட்டோர்கள் மீது இறந்த வைரமுத்துவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுபாஷ், கவியரசன் ஆகிய 2 பேரை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. தலைமறைவாக இருக்கக்கூடிய மாலினியின் சகோதரர்கள் குணால், குகன், சித்தப்பா பாஸ்கர் உள்ளிட்டவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னும் காதலியின் தாயார் மாற்று சமூகத்தினர் என்பதால் அவர் மீது SC/ST பிரிவுல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆகியோர் இணைந்து அரசு மருத்துவமனை அருகே மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதற்கிடையே சென்னையிலிருந்து ஊர் திரும்பிய காதலி மாலினி, முத்து நம்ம தோத்து போயிட்டோமா, ஐயோ நாங்க தோத்து போயிட்டோமே அப்படின்னு கதறி அழுதது காண்போரோட கண்களை கலங்க செஞ்சிருக்கு.